இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாம்ல வேகன்சிஸ்ன்னு பார்த்தா ஒரு 3930 வேகன்சியாக வந்திருந்தது. இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல இதே கேட்டகரியில் நடக்கிற 3வது எக்ஸாம் இது. 2022ல் ஒரு குரூப் 4 நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு குரூப் 4 நடந்துச்சு. இப்போ ஒரு குரூப் 4 நடக்குது. 23ல நடக்கல. குரூப் 4ன்னு பார்த்தீங்கன்னா மேடம், முன்ன வந்து இதோட சிலபஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் சப்ஜெக்டோட இதை மாற்றினாங்க, சிலபஸை மாற்றினாங்க. மாற்றின டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் கேட்க போகிறோம், இப்படி தான் வருன்ற மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு முன்னாடியே ஒரு இது கிடைச்சிடும், ஐடியா கிடைச்சிருக்கும். கிராமப்புறங்கள்லேருந்து வர்றாங்கல்ல, அவங்க தான் அந்த எக்ஸாமுக்கு அதிகமாக படிப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் அதிகமாக படிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நம்பி தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கம்மியான எக்ஸாம் நடக்குது, வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் எக்ஸாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இந்த எக்ஸாமை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களோட எதிர்காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் எழுதுவாங்க நார்மலா ஒரு குரூப் 4 இல்ல குரூப் 2 எழுதுறவங்க? 20 லட்சம் பேர் எழுதுவாங்க மேடம். குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. இப்போ நடந்த குரூப் 4க்கு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. 3000 போஸ்டிங்க்கு, 3900 போஸ்டிங்க்கு. ஓ ஓகே. இதுல பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்டிங். என்ன மாதிரி ஏஜ் குரூப் இருப்பாங்க? ஏஜ் குரூப் என்ன மேடம் இருக்காங்க மேடம், 40 வயசு 45 வயசு வரைக்கும் எழுதுறாங்க. ஒரு நம்பிக்கை, ஆண் பெண் 2 பேரும் எல்லாருமே எழுதுறாங்க. ஓகே. 50 வயசு வரைக்கும் கூட எழுதுறாங்க. நமக்கு வேலை கிடைச்சிடாதா, நம்மள ஒரு அரசு அதிகாரி ஆயிர மாட்டோமான்ற நம்பிக்கையில இவ்வளவு வருஷம் உட்காந்து படிச்சுட்டு